பொங்கல் பண்டிகை இருக்கிறதுலே வந்துட்டு மிகப்பெரிய பண்டிகை. தமிழனின் பண்டிகையை தலைநகருக்கு எடுத்து வந்தது நம்மளுடைய ஐயாவின் பங்கு தான் இதில் வந்துட்டு நான் பார்க்குறேன். பொங்கல் வந்து இப்போ இங்கே வந்துட்டு நம்ம நடத்தி காட்டணும். இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு அவங்க வந்து ரொம்ப வியப்பாக கேட்குறாங்க, இது என்னங்க அப்படின்னு. உழவர் திருநாள், பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல், போகி பொங்கல், இதெல்லாம் இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு விவசாயத்தை காப்போம். கல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து பசங்க வந்து படிக்கிறாங்க. சட் பூஜைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகிடும், வண்டியே போகாது. நம்ம கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் டே லீவ் விட வேண்டியது வரும். அப்போது பொங்கல் அதை விட மிகப்பெரிய பண்டிகை. எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் நான், டெல்லி மட்டுமே கிடையாதுங்க. டெல்லி, பாம்பே, பெங்களூர் எங்கெல்லாம் இருக்குதோ நம்ம தமிழ்நாடோட பெருமையை கொண்டு சேர்க்கணும். You know, for my personal opinion, right? Everything vegetable. Veg, okay? For a lot of people, for example, I come from Taiwan. Many people, they're non-veg. You know, a lot of energy abuse and exhaustion or something like that. But the vegetarian actually is very nice to people. It's a unique thing that I can found from your event. It symbolizes cultural heritage of Tamil Nadu, but we celebrate it together, reflecting our unity. பிகேனியர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காசியாபாத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு டீமோட வந்திருக்கோம். முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் திரு பாரிவேந்தர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஒரு 28 வருஷத்துக்கு மேலே பொங்கல் திருவிழாவை, அதாவது தமிழருடைய பாரம்பரியமாக கருதக்கூடிய பொங்கல் திருவிழாவை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடணுன்றதுக்காக இங்கே ஃபெஸ்டிவலை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பண்டிகையில் நம்மளும் கலந்துக்கிறதுக்காக தான் நம்ம டீம் சென்னையிலேருந்து பிகேனியர்ஸ் டெல்லி வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ அவங்களுடைய பொங்கல் பண்டிகையை எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பண்டிகையை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. Thing unique in this festival? I can pick out one thing is, you know, for my personal opinion, right? Everything vegetable. Veg, okay? Veg, yes. Right? For a lot of people, for example, I come from Taiwan. Many people, they're non-veg. But non-veg actually generate a lot of, a lot of energy abuse and exhaustion or something like that. But the vegetarian actually is very nice to people. Good. Yeah. It's a unique thing that I can found from your event. Yeah. Ongolo bonga. வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான ஒரு கலை, முக்கியமான ஒரு கலாச்சாரம், பொங்கல் சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது. அதை டெல்லியிலையும் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் தாய்வானில் இருக்கக்கூடிய சார் கொண்டு வந்து அவங்களுக்கு பொங்கல்னாலே என்னன்னு தெரியாத டைமில் அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிங்க. எப்படி இருந்தது சார் இந்த பொங்கல் விழாவை கொண்டு போய் சேர்த்தது? முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த புகழெல்லாம் எங்களுடைய ஐயா டாக்டர் பாரிவேந்தர் ஐயா வந்து சேரும். ஐயா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே தமிழ் மீது வந்து பற்று. இங்கே வந்துட்டு கல்லூரி பார்த்தீங்கன்னா யூபியில் 1997 இங்கே இருக்குது. 60 பேரோட ஆரம்பித்து இன்றைக்கி 6000 பேர் படிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான நபர் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து பசங்க வந்து படிக்கிறாங்க. இங்கே பொங்கல் பண்டிகை இருக்கிறதுலே வந்துட்டு மிகப்பெரிய பண்டிகை. தமிழனின் பண்டிகையை தலைநகருக்கு எடுத்து வந்தது நம்மளுடைய ஐயாவின் அவரோட பங்கு தான் இதில் வந்துட்டு நான் பார்க்குறேன். அவங்க ஐயா வந்து எப்படி வழிகாட்டினாங்களோ அது பிரகாரம் நாங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லாமே இங்கே கடந்த 28 வருஷமாக இது வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம். எங்கள் ஐயா சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளோ பேர் இருக்காங்களே, நீங்கள் இதெல்லாம் இங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே, நம்ம பண்ணுறோம் ஐயா, சரி நீங்களாவது ஆரம்பிங்க அப்படின்னாங்க. ஐயாவோட ஆணை இப்படி நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி 28 வருஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி சார், ஒருத்தங்க பிழைப்புக்காக அடுத்த ஊர்களுக்கு போயிருப்பாங்க, நாடுகளுக்கு போயிருப்பாங்க. அவங்களுடைய பாரம்பரியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிக்கிட்டே வரும். மொழி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிற மாதிரி பாரம்பரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது எந்தெந்த ட்ரெடிஷன்லாம் இப்போ நம்ம வந்து மாடர்ன் கல்ச்சர்னால் மறக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். பொங்கல் வந்து இப்போ இங்கே வந்துட்டு நம்ம நடத்தி காட்டணும். இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு அவங்க வந்து ரொம்ப வியப்பாக கேட்குறாங்க, இது என்னங்க அப்படின்னு. உழவர் திருநாள், பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல், போகி பொங்கல், இதெல்லாம் இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ஊரில் மாதிரி பண்ண முடியலனாலும் நான் எல்லாமே ஒரே நாளில் செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாடும் பார்த்துருப்பீங்க, எல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் பண்ணுற மாதிரி அதுக்கு தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம்.
நம்மளுடைய சார் வந்துட்டு தாய்வானில் அவர் ஆயிடுச்சு. அவரும் வந்துட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் வரணும், இந்த பொங்கல் பண்டிகை வந்து பார்க்கணும், தமிழர்களுடைய பண்டிகை வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அவரும் வியப்பாயிட்டார். அவங்க ஊர்லேயே அது மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குது, அதை பற்றி தான் சொன்னார். இப்போ இது மட்டுமே இல்லாமல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் சரஸ்வதி பூஜை, நவராத்திரி பூஜை பண்ணுறோம், கணபதி அதுவும் பண்ணுறோம். நம்ம எல்லா ட்ரெடிஷன் நம்மளுடைய எல்லா இதுவும் நம்ம எதுவுமே விடுறதில்ல. பசங்களுக்கு படிப்போடு சேர்ந்து இதுவும் சொல்லித்தரோம். அவங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், இங்கே வந்துட்டு எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ராமர் கோயில் வந்து ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிகப்பெரிய லெவலில் பண்ணாங்க, எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம கல்ச்சரை வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாது, நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து மறக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்து பொங்கலுக்கு போகிறோம், ஏன் போகிறோம், பிள்ளைங்களுக்கு வந்து தெரியணும். இப்போ நிறைய இந்த காலத்து பசங்களுக்கு வந்து நெல் எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நெல் எங்கேருந்து வருதுங்கிறத மரத்துலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க, கடையிலேருந்து வந்து. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாரும் கொண்டு வந்து காட்டணும், அவங்களுக்கு தெரியணும். அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம காலேஜில் 6 பசங்க இருக்காங்க, அவங்களும் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சு என்ன வேப்பாக பார்க்குறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஐயாவோட ஆசீர்வாதத்தில் கடந்த 28 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பொங்கல் ஃபெஸ்ட் மாதிரியே நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த காலேஜை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுற ஒரு காலேஜாக இது பார்க்குறோம். இந்த பண்டிகைலாம் எதனால் கொண்டு வரணும் சார்? காலேஜுக்கு வராங்க, படிக்கிறாங்க, அப்படியே போயிருக்கலாம். எதுக்காக பண்டிகையை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும்? நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம மறந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எவ்வளவோ மாடர்னைஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ நான் சார்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்தியா வந்துட்டு விவசாய நாடு, அவங்க ஒரு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்து போனாலும் ஒரு நாளைக்கு அதுக்கு எண்டு உண்டு. விவசாயத்துக்கு எண்டு உண்டா? கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு விவசாயம் நம்மளுடைய வந்துட்டு ரூட் என்ன? விவசாயம். விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம். இப்போ இருக்கக்கூடிய அவ்வளோ ஒர்க் பிஸியில் அந்த ஒரு நாளை விடக்கூடாதுன்னு நினைக்கிறது எதனால்? யார் எந்த லெவல் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அவங்க அந்த சின்ன வயசில் நம்ம வந்துட்டு பார்த்தது இன்னும் மனசில் இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் எங்கள் பிள்ளைங்களை நான் கூட்டின்னு போகிறது. எனக்கும் அதே போல் தான், நானும் கிராமத்தை சேர்ந்தவன் தானே, ரைட்டுங்களா? நம்மளுக்கும் வந்து மனசில் அதனால் நம்ம வில்லேஜ் உண்டான காதல், அன்பு, ஆமாம், அதனால் அது மறக்க முடியாது. அங்கே இருக்கிற பண்டிகைகள் எல்லாமே நம்மளால் மறக்க முடியாது. நம்ம நாடு மறக்க முடியாது. நம்ம வந்து இங்கே என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டை மறக்க முடியாது. அதனால் வந்துட்டு எல்லா வருடங்களும் நாங்கள் வந்துட்டு கண்டினியூவாக நான் வந்ததுலேருந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இங்கே பண்ணுவோம் முதல்ல, அப்புறம் நம்ம ஊரில் போய்ட்டு பண்ணுவோம். சட் பூஜைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகிடும், வண்டியே போகாது. நம்ம கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் டே லீவ் விட வேண்டியது வரும். அப்போது பொங்கல் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய பண்டிகை, பொங்கல் அதை விட மிகப்பெரிய பண்டிகை. அதை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அங்கே எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் நான், டெல்லி மட்டுமே கிடையாதுங்க. டெல்லி, பாம்பே, பெங்களூர் எங்கெல்லாம் இருக்குதோ நம்ம தமிழ்நாடோட பெருமையை கொண்டு சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு பாலமாக இருந்து நீங்கள் தான் முன்னெடுத்து சொல்லணும். அதை கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் எல்லாருமே சொந்த ஊரில் செலிப்ரேட் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான ஃபீலு, அது ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து நம்ம கேரி பண்ணுவோம். பட் நார்த் இந்தியாவில் டெல்லியில் வந்த பிறகு இங்கே கொண்டாடுறது எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டட் டைரக்டர் சார் டாக்டர் எஸ் விஸ்வநாதன் சார், we are able to host a very grand பொங்கல் celebration here in the SRM campus. ரொம்ப நல்லா இருக்குது சார். இது எனக்கு புது ஃபீலாக இருக்குது. Pongal festival, it's a good experience, it's a good learning experience where we were told that we were praying to Surya Devta and the first rice which was cultivated and it was harvested and given as prasad or offering to the devotees or the audience who were there. So it was definitely a good experience learning about a new festival. I have witnessing this since 2 years. Every year it is hosted by our director sir and it's so many people, even teaching and non-teaching staffs, everybody come and enjoy here. We presented our gratitude to the sun god and for the bountiful nature that it's given us, and it symbolizes cultural heritage of Tamil Nadu, but we celebrated it together, reflecting our unity. Pongal mainly it's a harvest festival and it is a respect that we show to our food. So அதை celebrate பண்ணதுக்கு ஒரு opportunity கிடைச்சது. It is a very blessing for us all. The celebration which we had for Pongal was a good experience of indulging into other cultures and how the harvest festival or how any festival is celebrated along with everyone present who is an important part of the
So this was really a very great experience to be a part of the Pongal festival, definitely. Have you seen this before? Yeah, actually, this is my first time in the university here, and this is my first experience with SRM IST. And I've seen since this morning that they have decorated really well, along with the puja that they have done with all the faculty members and everyone. And then they have celebrated with the food feast, which was there. So yeah, they celebrated really nicely. And also, many people like we. I'm from North India, complete North Indian. I haven't been a part of any South Indian festival before. I've heard about it, but today I got to be a part of it, and it felt very personal. We have heard about the Pongal festival. It's mostly a harvest festival of the Tamilians. And here at SRM IST, the NCR campus, it's a culmination of several knowledges. I am not from southern India, I am from eastern India. What do you see like Maga Sankranti and Pongal, how different both are? I celebrate Lodi to celebrate harvest, but now that I've seen the way the people prepare Pongal and they celebrate it, it's a unique experience. It's just the difference of the name. Remaining the culture is the same, the tradition is the same, and it's just the name of There's the a name difference. of a name and the crops are different. Yeah, definitely. We do celebrate the harvest in the north as well. The only reason why we celebrate it is to cherish or to show gratitude to the food that we get. So from the farms, yes, good experience. It's a very wholesome experience and a good learning experience for all of them. Great. And all the people we have had as visitors, they all leave very good responses about our college. SRMIST is a very good campus, so definitely we really enjoy all the events, all the festivals there. South Indian festivals are also celebrated, North Indian festivals are also celebrated, like Ram Mandir last year had, so we also enjoyed that also. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க சார் ஃபேக்கல்ட்டிஸ் சார் இங்கிலீஷில் தான் சார் நடத்துகிறாங்க Common language. கம்ஃபர்டபுள் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அதனால இங்கிலீஷில் நடத்துகிறாங்க That it celebrates every event without any discrimination or without any thinking of people like what will they think or not. சவுத் இந்தியன்ஸ் கூட வந்து இங்கே படிக்கலாம் நல்லா இருக்குது இங்கே கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ குட் So being here feels very right. It was as if I was meant to be a part of this campus, and I feel so very lucky to be here. And it gives me the kind of respect every student deserves. The faculty, the staff, everybody is so friendly, and even the students. Okay, so there's one thing that I would like to add is that this campus encourages diversity. So we have students coming in from all over India, and so we get to learn about each other a lot, about each other's cultures and where they come from. So yeah, I am getting to learn a lot from everything: the campus, the faculty, the staff, and even the students. So we are very much thankful to Dr. S. Vishwanathan sir for sir's guidance for organizing these kind of events and always meeting with tradition in a very quality way. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தான் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்னாங்க. ஸோ இங்கே கொண்டாடுற உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபேக்கல்ட்டியாக? இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கேம்பஸில் கிட்டத்தட்ட பல வருஷமாக நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இப்போது 3-4 இயர்ஸாக ரொம்ப கிராண்ட் லெவலில் நடத்துகிறோம். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தடவையும் இந்த ஃபஸ்ட் இயர் பேட்ச் புதுசாக வரும்போது அவங்களுக்கு பொங்கல் பற்றின நிறையா தெரியாத விஷயங்கள், பொங்கல்ங்கிற ஃபெஸ்டிவல் இருக்குன்னே ஒரு 20-30% தெரியாது. அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிய வருது, அவங்க ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறையா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம், கலாச்சார பரிவர்த்தனை வந்து இங்கே நல்லா நடக்குது. ஃபேக்கல்ட்டிஸ் நாங்கள் மென்டர் பண்ணுறப்போ எங்களுக்கு இது இன்னும் ஸ்டூடெண்ட் கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனை மேனேஜ் பண்ணுறது எல்லாம் செய்கிறதுனால இது ரொம்ப எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செய்கிறது நல்லாயிருக்கு, ஒரு நல்ல டீம் ஒர்க். சவுத்தில் இருக்கக்கூடிய தமிழர் பாரம்பரியமான ஒரு பண்டிகையை இங்கே கொண்டு வரணும், அதுவும் சங்கராந்தின்னு இவங்க கொண்டாடினாலும் பொங்கல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு எப்படி கொண்டு வந்தீங்க? எப்படி இருக்குது இந்த பொங்கல், மகர சங்கராந்தி, பிஹு, லோரி இப்படி விதவிதமாக கொண்டாடுறதுக்கு எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் பின்னால் இருக்கிற கான்செப்ட் வந்து இது ஒரு அறுவடை திருநாள், அதுதான் பேசிக். அப்போது நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரப்படி நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்துக்கிட்டாங்க, அதை நாங்கள் சொல்லணும். அதனால தான் நாங்களும் நல்லா மோட்டிவேட் ஆகி இதை நல்ல லெவலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபங்க்ஷனுக்கு முன்னாலேயே, பொங்கல் கொண்டாடுறதுக்கு முன்னாலேயே இதுதான் இதோட பாரம்பரியம், இதை கொண்டாடுறது வந்து எதனால் நம்ம செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றோம் முதல்லையே. அதனால் அவங்க அதை பார்க்குறப்போ இன்னும் நல்ல ஈடுபாடோட அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப நல்லா போனதுக்கு காரணம் நான் சூரிய பகவானுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா டெல்லியில் உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய வின்டர்ஸ் போயிட்டுருக்கு, காலையிலேருந்தே நல்ல சூரிய ஒளி, அதுவே ரொம்ப ஒரு பாசிட்டிவான சைனாக எங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி வெதர் நல்லா சப்போர்ட் பண்ணதுனால இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக.